வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதானே தெரியல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்ததே இல்லை. இவங்க வந்து என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணாங்க. நாளைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு இன்றைக்கே நீங்கள் சென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஃப்ளாரே அப்போ தான் ப்ரிப்பரேஷன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். கருப்பு கவனி அரிசி வந்து 2 பேட்சஸ் காலியாகி இப்போ 3rd பேட்சஸ் ரவுண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இந்த ஆர்டர் வந்துச்சு. இன்றைக்கி இங்கே ஹெவி ரெயின் வேறு. எப்படா இந்த ஆர்டரை நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா 7 மணிக்கெலாம் கொரியர் போடணும். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இன்றைக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்களே, அப்படியே ஒரு மின்னல் வேகத்தில் ரொம்ப பரபரப்பாக இந்த ஆர்டரை பண்ணி முடித்தோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு. கஸ்டமருக்கும் கிடச்சி, அவங்களும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி இவங்ககிட்ட நம்மக்கிட்ட வாங்கியிருந்த கஸ்டமர் தான் இவங்க. ஸோ அவங்களால நம்மளோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரு ரிவ்யூவும் கொடுத்து